கதைக்கலாம் தானே அந்த 2000 குடும்பங்களும் யாழ்ப்பாண மாவட்டத்துல தான் வட மாகாணம் வட மாகாணம் அப்ப வேற வேற மாவட்டங்கள் தொடர்பாக ஆனா அது சரியா சொல்லல ரெஃப்யூஜிஸ் எல்லாம் சொல்லி சில பேர் திருவோணமலையை சேர்ந்தாக்கள் இருக்க திருவோணமலை முல்லைத்தீவு சேர்ந்தாக்கெல்லாம் இருக்கிறோம் அதை கேட்டுறேன்னா we will thank you to ensure 2,508 refugees who are voluntarily planning to come back are not hassled by issues relating to their essential documents, including citizenship, and are able to get back to their own land, or in the case of returnees who don't own land, be given lands to restart their lives in their homeland. இது மீன் பிடிக்கிறதால வர்ற பிரச்சனைகளை தடுக்கிறதுக்காக 2 நாடுகளிடமும் பேச்சு நடத்தி உங்களுடைய சங்கங்கள் நீங்களும் சம்பந்தப்பட்டு நினைக்கிறேன் இந்தியாவுக்கு கூட போய் பேசி வந்தீங்க. அது ஒரு 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 அறிவித்தலை கொடுத்திருக்கிற ஒரு பிரேரணையை தனிநபர் பிரேரணையை இப்போ 2வது யோசிக்க வேண்டிய விடயம் இந்த இழுவைப்படகு குருநகர் பிரதிகள் அந்த கடத்தொழிலாளர் வந்து இடமுறையிடுகிறோம் மன்னார்லேயே அப்படி இருக்கிறோம் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட 600க்கு கிட்டத்தட்ட இழுவப்படகுகளை அவர்கள் விலை கொடுத்து பெருந்தொகையான செலவுக்கு அவர்களுக்கு அதுதான் தொழில் என்று அவர் சொல்லுகிறார். அதுக்கு சில தீர்வுகள் முன்கூட்டியே இருந்தாலும் இந்த அதாவது மீனவ சங்கங்கள் ஒவ்வொரு திரு சிறிதரம் குறிப்பிட்டதை கூட பூநகரி பூநகரி கடற்தொழிலாளர் அந்த ஒருங்கிணைப்பு வந்து முறையிட்டு இருக்கிறார். இப்ப இதுகளுக்கு நீங்களும் ஒரு முடிவுகள் எடுக்க வேணும். தங்களுக்கு சொந்த இடம் பிடித்தாலும் தங்களுக்கு காணி இல்லை என்று அவர்கள் சொல்கிறார். தங்களுக்கு திரும்பி தங்களுடைய சொந்த இடத்துக்கு போனாலும் தங்களுடைய பெற்றோர்களுடைய காணிகள் வந்து தங்களுடைய வேறு ஒரு உறுப்பினர்களுக்கு தான் வழங்கப்படக்கூடிய தங்கள் சகோதரர்களுக்கு தங்களுக்கு காணி அது கிடையாது. அவை அந்த எந்த விதத்திலும் தங்களது காணி அடிப்படையில் அவர்களுக்கு காணி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இது அந்த சீமெந்து கொடுத்த அவர்களுடைய காணியை அது வந்து இனி அந்த லைம்ஸ்டோன் வந்து இனி எடுக்கிற ஒரு சாத்தியம் இல்லாத இருந்தபடியாக நிலத்தில் எடுத்து வானபடியால் அதை அந்த காணியில் சுவரி கவர்மெண்ட் அடிப்படையில் கிட்டத்தட்ட 60 ஏக்கர் அதில் சுவரிக்கப்பட்டது. குடியமர்த்தப்பட வேண்டிய குடும்பங்கள் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இந்த கடந்த 31ஆம் தேதி 5ஆம் மாதத்துக்கும் இந்த கூட்டத்திற்கும் இடையில எத்தனை குடும்பங்கள் ஏற்றப்பட்டிருக்குன்னு சொல்லக்கூடியமா இருக்குமா? மற்றது கிட்டத்தட்ட 30 வருஷ காலத்தில் அவர்கள் சொந்தக்காரர்கள் ஒரு காலத்தில் இருந்திருப்பார். ஆனால் இப்போ வீட்டு குழந்தைகள் பிள்ளைகள் கல்யாணம் செய்த வழியினால் நிலம் இல்லாமல் இருக்கும். 971 குடும்பங்களும் வழியால் 7500 குடும்பங்களும் இருக்கிறார்கள். 7500 குடும்பங்களும் இருக்கிறார்கள். மற்றது எங்களுடைய நினைக்கிறேன் ஒரு இனிக்கிழமை அளவில் மேலதிகமான ஒரு 600 ஏக்கர் காணி